இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். இவங்க தான் சுபத்ரா அம்மா. வணக்கம். இவங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்படியா? ரொம்ப சுபத்ராமா, இவர் தான் எங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க. ஏய் வர்ஷினி, நீ எங்க இங்க? இவத்துக்கு இங்க வந்தா ஒருவேளை ராகவ் கூட்டிட்டு வந்திருப்பானோ? அத்தைதான் வர சொன்னாங்கக்கா. இனிமே நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தாலும் வர்ஷினி என் கூட தான் வருவா. இவன்தான் என் பெரிய பையன் ராகவ். இது மூத்த மருமக ஸ்ரீஜா. இவன் சின்னவன் விஷால். அது சின்ன மருமக இசை. அவளும் என் மருமகதான் வர்ஷினி. வாங்கம்மா வாங்க. ஏய் பிரியா, சொல்லு பிரியா. ஐயோ, நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நம்ம செஞ்சதை பார்த்து எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. உன் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. அதுவும் ஒரே நைட்ல எப்படி இப்படி பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவங்க ஹாப்பினஸ் பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. ஏன்னா என்னால மட்டும் பண்ணிருக்க முடியுமா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் செஞ்ச பாரு. உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா பிரியா, அதுக்காகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன காது கேக்கலையா உனக்கு? ஐயோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் உனக்கு ஹாரன் அடிக்கிறது? கார் வரது தெரியல உனக்கு? ஐயோ, சாரிங்க. கார் வந்தத நான் பார்க்கல. ஹாரன் அடிச்சது கேக்கலையா? சாரி, கேக்கல. எப்படி கேக்கும்? காரை மேல கொண்டு வந்து இடிச்சிருக்கணும். இதுல போன வர கையில வச்சுக்கிட்டு கண்ணு முன்னு தெரியாம வீடியோ கால் பேசிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்கள என்னதான் பண்றதோ? ஐலி, நீ போய் என்னன்னு பாரு, நான் வண்டியை நிறுத்திட்டு வந்துடுறேன். சாரிங்க, நான் கவனிக்காம விட்டுட்டேன். சாரி. என்ன சாரி? சும்மா சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு. இல்லைங்க, ரித்திகா, நான்- விட்டுரு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? தேவையில்லாம பிரச்சனை பண்றானா? ரித்திகா, விடு, நீ வா. ஆ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம பேசிட்டா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பரவாயில்ல. நான் தான் இன்ஃபேக்ட் சாரி சொல்லணும். என் மேலயும் தப்பு இருக்குல்ல. நான் தான் கார் வந்ததையே பார்க்காம கவனிக்காம இருந்திருக்க கூடாதுல்ல. அவங்க சொன்னதும் சரிதானே. எனக்கு கார் வந்ததே தெரியாதுங்க. ஏதோ முக்கியமான போன் பேசிட்டு இருந்திருக்கீங்க போல இருக்கு, அதான் கேக்கல. ஆ, அது காது நிஜமாவே கேட்கல. சாரி, நான் ஒரு டென்ஷன்ல இருந்தேன். சாரிங்க. நான் உங்ககிட்ட சாரி கேட்டா நீங்க என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. நான் அயலி. நான் இசை. ஹாய். பாய். ஐலி, என்ன புது ஃப்ரெண்டா? அப்படியெல்லாம் இல்ல, பார்க்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. சரி வா. ம். பாப்பா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? ம். பசிக்குதா? ம். சரி, வேற ஏதாவது வேணும்னா நீ என்ன கூப்பிடு. சுத்தி தேடக்கூடாது. ம்? ம். ஏய், எதையோ பார்த்து ஃபீல் ஆகுற? என்ன அந்த பொண்ணு கட்டி இருக்கிற புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, அந்த குழந்தைய பாருங்க.
என்ன அதுக்கு நீ ஏன் கண் கலங்குற? அந்த குழந்தை பாவங்க. அந்த வயசுல வாய் பேச முடியாது, காது கேட்காதுன்னா எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? ஆமா, கஷ்டம்தான். ஆனா அதுக்கு நீ ஏன் அழற? அது அவ சின்ன பொண்ணு. இந்த வயசுலயே காது கேட்காம வாய் பேசாம இருந்தா எவ்ளோ கஷ்டப்படுவா. அததான் பார்த்து ஏய், சரி சரி, நீ அழாத. யாராவது உன்னை பார்த்தாங்கன்னா அப்புறம் என்னாலதான் நீ அழறன்னு நினைச்சுக்க போறாங்க. அழாத. உங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்றீங்களா? ஏய், என்ன உன்னை போய் நான் ஏன் அழறேன்னு கேட்டேன் பாரு. நல்லா அழு, நல்லா அழு. ஷோ, அங்க பாரு. ஏய், புடிங்க. ஏய், ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. ஐயோ கடவுளே, அம்மா ஐயோ, இது ஏன் பையன்? குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல, பத்திரமா கொடுங்க. பிடிங்க. பாத்து, உங்க ரெண்டு பேருக்கும் பையனுக்கு ரொம்ப ஒண்ணும் இல்ல. நன்றிம்மா. குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. தங்கம், இந்த உதவியை மறக்க மாட்டேமா. ஆ, வரமா. சரி பாத்து. பரவாயில்லங்க. ரொம்ப நன்றிம்மா. என் பொண்ணு கல்யாணத்துல மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அவ வாழ்க்கையே வீணா போயிருக்குமா. ரொம்ப நன்றிம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். ஆமா சார், நீங்க போய் கல்யாண வேலைய பாருங்க. சரிம்மா, நான் வர்றேம்மா. நன்றிமா. சரி, போய் வேலையை பாருங்க. ரித்திகா, ம்? எதுக்கு ஜுவல் பாக்ஸ் எடுத்து உன் கையில வச்சிட்டு இருக்க? கையில வச்சுக்காம பொண்ணுக்கு gift கொடுக்கறதுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்து நெக்லஸ வாங்கியிருக்கோம். 5 லட்ச ரூபாய் நெக்லஸா? அத பத்திரமா வைக்க வேணாமா? பணத்தோட அருமை தெரியணும். அதுக்கு சொல்லல, அதுக்காக கையிலே வச்சிருக்கணுமா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நாளைக்கு காலையில தானே இந்த கிஃப்ட கொடுக்க போறோம். அது வரைக்கும் இது நீ உன் கையிலேயே வச்சிருப்பியா? கொண்டு போய் ரூம்ல வச்சுட்டு வா. சரி.